ஒன் டே ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 2023 அந்த டைமில் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா கீழ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் மாதிரி கீழே போயிட்டுருக்கும். ஒரு சேனல் பேட்டர்ன் உருவாகியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனல் பேட்டர்ன் உருவாக்கியிருக்கேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இன்னொரு சேனல் பேட்டர்ன் உருவாக்கிற மாதிரி போட்டிருக்கேன் நான் முக்கோணம் மாதிரி. அந்த முக்கோணத்தை எப்போ பிரேக் பண்ணி வெளியே வருதோ அதுக்கப்புறம் தான் இது நல்லா போகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் காட்டுது இந்த சேனல் பேட்டர்னு. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்க சேனல்னால் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் கீழே போய்கிட்டே இருக்கா. எந்த டைமில் வந்து பிரேக் ஆகிருக்கோ அதுலேருந்து மாசிவான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்போயோ பிரேக் பண்ணி போயிருக்கு. பிரேக் பண்ணி போனதுக்கப்புறம் ஒரு 65 பாயிண்ட் அது மாதிரி கிடச்சிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் கீழ் ட்ரெண்டில் அப்படியே பிரேக் சேனல் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. அது எப்போ பிரேக் ஆகிருக்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அதேமாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு பாருங்கள். இங்கேயும் ஒரு பேட்டர்ன் வந்து சேனல் பேட்டர்ன் உருவாகிருக்கு. அது வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ்னா ஒரு 60% மேலேயே கிடச்சிருக்கு. இந்த டைம்லனா எப்போ பிரேக் ஆகுதோ அப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா கிடச்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்கு இந்த HDFC பேங்க்கு. இப்போ லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா அதே சேனல் பேட்டர்ன் தான் இதுக்கு முன்னாடி இருந்த சேனல் பேட்டர்ன் மாதிரி தான் உருவாகிருக்கு. இது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நமக்கு நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ரிட்டர்ன்ஸே கொடுக்காத இன்னொரு ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். அதாவது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இப்போ சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பாயிண்ட் உருவாகி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ கரெக்ட் ப்ரைஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டில் விழுந்திருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்துட்டு எப்போ பிரேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் இங்கே ஒரு 5% கிட்ட காட்டுது, 5%க்கு மேலே. அதை பிரேக் பண்ணி எப்போ மேலே போகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு பிரேக் பண்ணி போணுச்சுன்னா நமக்கு பழைய ஹை போனாலே எவ்வளோ கிடைக்கிற மாதிரி காட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து பழைய ஹை போனாலே ஒரு 30%, இங்கே போணுச்சுன்னா 40 காட்டுது.